ஹாய், பார்த்தீங்களா இந்த மழைக்கு சூப்பரான ஒரு சாக்லேட் கேக்கு. செம சூடாக இருக்குது. நீங்கள் குக் பண்ணி பார்த்தீங்கன்னா ஒட்டாமல் இருந்ததுன்னா என்ன வேணும்? என்னங்க ஒரு பர்ஃபெக்ட் ஓகேடா ஒரு பர்ஃபெக்டான சாக்லேட் கப் கேக் எப்படி பண்ணுறதுன்னு பார்த்துருவோமா? அதுக்கு முன்னாடி இது எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். இந்த இடத்த இப்போ நான் தான் உடைச்சிட்டேன். நல்லா சாஃப்டாக சூப்பரான ஒரு சாக்லேட் கேக்கில் சாக்லேட் கேக்கை சூடாக சாப்பிடும்போது இன்னும் செம்ம டேஸ்டாக இருக்குங்க. சூப்பரான ஒரு சாக்லேட் கேக்குங்க இப்போ பண்ண போகிறோம். அதுக்கு 4 முட்டை எடுத்துக்கோங்க. டேஸ்டியான ஒரு சாக்லேட் கேக். என்ன பார்க்கறத விட நீங்கள் கேக்கை உள்ளாக பார்த்தீங்கன்னா தான் உங்களுக்கு அதுக்கான எக்ஸாக்ட் மெத்தட் தெரியும். ஸோ க்ளோஸ்அப் வந்து எனக்கு வேண்டாம், என்னோட கேக்குக்கு கொண்டு போயிடுவேன். ஓகே, ஸோ இந்த மாதிரி இருக்கு இல்லையா, இதில் வந்துட்டு நான் ஹேண்ட் வாஷ் நல்லா பண்ணி க்ளீனாக இருக்கேங்க, அதனால் கையை விடுறேன். இந்த கேக்கில் வந்து இந்த ஒரு போர்ஷன் இருக்கும், ஒரு நரம்பு மாதிரி ஒன்று இருக்கும். அதை வந்து கம்பல்சரி எடுத்துட்டிங்கன்னா தான் கேக்கில் வந்து அந்த நீச்ச வாடை இருக்காது. உடனே வந்து சொல்லாதீங்க கேக்கில் நீங்கள் சுத்தமாக செய்யலை அப்படின்ட்டு. நான் நல்லா ஹேண்ட் வாஷ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் தான் எடுத்திருக்கேன். ஓகே, ஒரு பிஞ்ச் ஆஃப் சால்ட் அதில் போட்டுக்கலாம். நான் வந்து ஜென்ரலாகவே பிங்க் சால்ட் தான் யூஸ் பண்ணுறேன். நீங்கள் என்ன சால்ட் வேணாலும் போட்டுக்கோங்க, அது டிபெண்ட்ஸ், நம்மளோட விருப்பம். ஃபஸ்ட்டு எடுத்தோன்னா ஸ்லோ ஸ்பீடில் பீட் பண்ணுங்கள்.
sorry 1 gram baking soda, 9 grams of baking powder and 20 grams Hershey's ஓட cocoa powder எடுத்துருக்கேன். உங்களுக்கு என்ன cocoa powder அவைலபிள் இருக்கோ நீங்கள் அதை எடுத்துக்கோங்க. எடுத்துட்டு இதை நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. கொஞ்சம் கொஞ்சமாக ஆட் பண்ணுங்க. மில்க்கு கூடவே சேர்ந்து ஆட் பண்ணிக்கோங்க. டேஸ்ட் ரொம்ப நல்லாயிருக்கும். இதுக்கப்புறம் பீட்டர் யூஸ் பண்ணக்கூடாது. கட் அண்ட் ஃபோல்ட் மெத்தட் தான் யூஸ் பண்ணணும். இதில் வெஜிடபிள் ஆயில், எனி கைண்ட் ஆஃப் ஃப்ளேவர்லெஸ் வெஜிடபிள் ஆயில் 120 ml நம்ம ஆட் பண்ண போகிறோம். இதை நீங்கள் எப்படி ஆட் பண்ணணும் அப்படின்னா கட் அண்ட் ஃபோல்ட் மெத்தடில் தான் ஆட் பண்ணணும் கம்பல்சரி. இதுக்கப்புறம் பீட்டர் யூஸ் பண்ணக்கூடாது. ஆயில் ஊற்றுனதுக்கப்புறமா பீட்டர் வந்து போடக்கூடாது. இந்த மாதிரி கட் அண்ட் ஃபோல்டில் தான். பட் வந்து எண்ணெயே தெரியக்கூடாது. பேட்டரோட ஃபுல்லாக மிக்ஸ் ஆகிருக்கணும். அந்த அளவுக்கு நீங்கள் ஃபோல்ட் பண்ணணும். உடச்சிடாதீங்க. ஒரே பக்கமாக திருப்புங்க. மாறி மாறி கிண்டுனீங்கன்னா பேட்டர் வந்து உடைய ஆரம்பிச்சிடும். மெயினே இதுதான். ஹீட் பண்ணிட்டேன். ஓகேங்களா? இதில் இப்போ உங்களுக்கு எவ்வளோ வருதுன்றதை நான் சொல்கிறேன். இது வந்து நல்ல கட் அண்ட் ஃபோல்டில் ஃபஸ்ட்டு ஆயிலும் இந்த கேக் பேட்டரும் வந்து நல்லா மிக்ஸ் ஆகிடணுங்க. அப்போ தான் கேக் நல்லா சாஃப்டாக வரும். இல்லைன்னா ஒரு மாதிரியாக இருக்கும் கேக்கு. உங்களுக்கு ரொம்ப திக்காக தெரிகிற மாதிரி இருக்குது அப்படின்னா நீங்கள் அடிஷ்னலாக ஒரு 10 grams மில்க் ஆட் பண்ணலாம். பட் வந்து இந்த கன்சிஸ்டன்சி போதுமானது. ரிப்பன் கன்சிஸ்டன்சின்னு சொல்கிறோம் இல்லையா, இது வந்து போதுமானது. ஸோ ஓவர். இப்போ பார்ப்போம். நம்மளோட 1/4 கிலோ டின் எடுத்திருக்கேன் நான். டின்னோட பாதி தூரம் ஊற்றுங்க. ஏன்னா இது வந்து பேக் ஆகும்போது மேலே அப்படியே ஃபில் ஆகி வரும் இல்லையா. ஸோ வந்து ஓவர்ஃப்ளோ ஆகாமல் இருக்கும். அண்ட் தென் வந்து கேக் வந்து கிராக் ஆகாமல் இருக்கும்.
நான் எடுத்திருக்க இன்க்ரீடியன்ட்ஸ்க்கு எத்தனை கேக் வரும்னு நான் சொல்கிறேன். ஸோ அது ஒரு கேக்காக நீங்கள் யூஸ் பண்ணுறதாலும் பண்ணலாம், இல்லை இந்த மாதிரி ஃப்ரெண்ட்ஸுக்கெல்லாம் கொடுக்கறதுக்கு குட்டி குட்டியாக நீங்கள் செஞ்சு கூட கொடுக்கலாம். ஏன்னா கிறிஸ்மஸ்னாலே கேக் மாதம் தானே, சும்மா ஜம்மனி கேக் செஞ்சு சாப்பிட வேண்டியது தான். ஆனால் வந்து குக்கிங் கேம்லாம் பண்ணுவாங்கல்ல, அந்த மாதிரி இது ஒரு ஃபீல் கொடுக்கும் எனக்கு. ஸோ இது வந்து 2வது ட்ரை கொடுத்தாச்சு. ஓகேவா? அப்போ வந்து 200 400 கிராம்ஸ் பேட்டர் இப்போ வரைக்குமே ஆயிருக்கு. அது இல்லாமல் நம்ம இப்போ வந்து என்ன பண்ண போகிறோம், நான் கேக் மோடெல்லாம் போட்டிருக்கேன். ஐயோ என்னோட இதை காணுங்க. 200 கிராம்ஸ் ஆச்சா? இப்போ வந்து நம்ம வந்து மோல்டில் ஊற்றலாம். ஒரு ஸ்கூப் எடுத்துக்கோங்க, கரெக்டாக இருக்கும். ஓகே, அது வந்து எடுத்துரும். ஆக்சுவலாக இந்த பேட்டர் நம்ம யூஸ் பண்ணுறது தான் கொஞ்சம் ஸ்பீடாக பண்ணணும். ஏன்னா உங்களுக்கு வந்து மற்ற பேட்டர்ஸில் ஏர் பபிள் ரிலீஸ் ஆகாமல் இருக்கிறதுக்கு. ஓகே, இப்போ ஒரு இது வந்து நான் ப்ளைனாக வச்சுருக்கேன் இல்லையா, இதில் வந்து வாட்டர் ஃபில் பண்ணிடுவேன். ஏன் இந்த வாட்டர் ஃபில் பண்ணுறோம், இந்த இடத்துல இருக்கிற எக்ஸஸ்லாம் எடுத்துக்கோங்க. நான் கொஞ்சம் மெஸ்ஸியாக பண்ணிட்டேன் இந்த வாட்டி. இந்த இடத்துல எதுக்கு வாட்டர் ஃபில் பண்ணி வைக்கிறீங்கன்னா கேக் வந்து நல்லா மாய்ஸ்சராக கிடைக்கிறதுக்காக. இப்போ உள்ள கேக் வச்சாச்சு பார்த்தீங்களா? வச்சுட்டு அதே 180 டிகிரியில் 30 மினிட்ஸ் வச்சா நம்மளோட சாக்லேட் கேக் ரெடி.